காய்ஸ், வணக்கம். நேற்று லைவில் இந்த கார்கார அத்தை, ஓகேங்களா, அந்த கார்கார அத்தையை பற்றி தான் பேச வரோம், சரிங்களா. அந்த செட்டப் அத்தை. அப்புறம் ஐயோ, எனக்கு உன்னையெல்லாம் பேசக்கூட நான் பாட்டு செவனையோனி நான் உண்டி வேலை ஒன்றுருக்கேன், சரிங்களா. தேவையெல்லாம் போய் இந்த மன்னார்குடி தீபா கட்டை கோத்துடுறது, இந்த சூரியாட்டை ரவுடி பேபி சூரியாட்டை போய் ஸ்பை வச்சாங்கிறது, இந்த மாதிரி வேலையில் நீ எனக்கு சொல்லவே கூடாது. மக்கள் நான் ஒன்றும் சொல்கிறேன், எனக்கும் இந்த கார்கார அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஓகேங்களா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. ஏன் எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சுன்னா, சும்மாவே இருக்கும்போது அதோட கற்பனை அவங்கக்கிட்ட பேசிடுவாங்களோ இவங்கக்கிட்ட பேசிடுவாங்களோ, இது நடந்துருக்கும் போது அது மைண்டு அப்படியே தோணும். அந்த மதுரைக்கார பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அவள்கிட்ட பேசாதப்பே போய் அவள் தான் எனக்கு பரம்பரை எதிரி, நீ எப்படி அவள் கூட பேசுவ, நீ அவள் கூடயே பேசு, அவளே உனக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ பிளாக் பண்ணிட்டு போய் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து நானும் இந்த கார்கார அத்தைகிட்டே நான் பேசுறதே கிடையாது. அதுக்கப்புறம் அத்தை என்ன பண்ணுச்சு, பரம்பரை எதிரி, ஜென்மோ விரோதி, எனக்கு இந்த சூர்யா கூட எனக்கு எதிரி கிடையாது அப்படின்னு என்கிட்ட சொன்னிச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு என்னாலும் அவளை பற்றிலாம் பார்க்க மாட்டேன் அப்படிச்சு. அப்புறம் என்ன கமாண்ட்ஸில் போய் மேடம் கருப்பியோட உங்க நல்லவங்க மேடம் நீங்கள் போய் உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில கும்பல் வந்து கமாண்ட் போட்டுச்சு. அதுக்காக இந்த அம்மா வந்து தன்னோட எதிரியாக இருந்தால் கூட இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பேருக்கும் அந்த புகழுக்காகவும் ஓடி போய் அந்த பிள்ளைக்கு உதவி செய்கிற மாதிரி போனேன், சரிங்களா. உன்னோட சுயரூபம் கூட பழகுனங்க எல்லாருமே உன்னை விட்டு விலகி வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான், சரியா. மக்களுக்காக நீ நல்ல பேர் வாங்கறதாக தான் நீ ஹெல்ப் பண்ணுற மாதிரி போனேன். அதுலேயே உனக்கும் எனக்கும் எந்த இதுவும் கிடையாது. இப்போ நேற்று லைவில் வந்து உட்காந்துட்டு அவன் கார்த்தி வந்து ஸ்பையே, ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை, மக்களை இந்த பழைய உருட்டு மாதிரி இன்னும் உருட்டிக்கிட்டே கிடக்குது. ஏய், இந்த கேஸில் யார் சதி பண்ணி என்னை சிக்க வச்சது, ஏய் சூர்யா நீ உள்ளே போவ, நீ உள்ளே போவ, அப்படி இது உனக்கு தேவையா, இது உனக்கு தேவையான்னு கேட்குறேன். நான் மக்களே நான் ஒன்று சொல்கிறேன், அவளுக்கு வந்து திவ்யா கழிச்சிக்கு இவள் ஹெல்ப் பண்ணியிருக்கா, லாயருக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கா, கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே வாயேன், எனக்கெல்லாம் யாரும் 1 ரூபா கொடுக்கல. நீ முதல்ல என் கேஸுக்கு நான் 1 ரூபா கொடுத்துருக்கியா சொல்லு. ஒரு 500 ரூபா எனக்கு ஒரு பெட்டிஷனுக்கு கொடுத்துருப்பியா என்ன வர கேட்குறேன். நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, என்னை வெளில வந்து ஒரு சில நாள் ரூம் போட்டு கொடுத்து பார்த்துட்டு, அது வேறு. கேஸுக்குன்னு எனக்கு ஒரு 500 ரூபா பெட்டிஷன் கொடுத்துருப்பியா, அது வேறு. நான் உங்ககிட்ட 500 ரூபா வாங்கியிருக்கேன். நான் முதல்ல உங்ககிட்டயே நான் காசு வாங்காத நான் எப்படி அவங்கக்கிட்ட போய் கேட்பேன், உனக்கு என்ன இருக்குது, ஓகேங்களா மக்களே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்கார அம்மா சொல்கிறது எல்லாமே, இந்த கார்கார அத்தை எனக்கு மாமியாது, ஓகேங்களா. எங்கள் அத்தை சொல்கிறது எல்லாமே நம்பாதீங்க. எல்லோரும் கார்கார அம்மா பெரிய மாம்பிங்க, சரிங்களா. அதனால வந்து மக்களே நம்பாதீங்க. எனக்கு வக்கீலுக்கு ஃபீஸ்லாம் யாரும் கொடுக்கல மக்களே. நான் வக்கீலுக்கு நான் இன்னும் ஃபீஸே முதல்ல கொடுக்கல. ஒரு வாய்தா போகலை அப்படின்னா வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 1500 ரூபா போட்டுவிடுவேன், அதிகபட்சம் அவ்வளோதான், சரிங்களா. சாட்சி வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாட்சி வந்தால் 3000 ரூபா கொடுப்பேன், 2 சாட்சி சேர்ந்து வந்தால் 5000 கொடுப்பேன் மக்களே. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் இப்போதைக்கு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஏதோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வேலைக்கு போகிற காசை வச்சு நான் லாயருக்கு ஃபீஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி வந்து ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடணும், அவங்கள விசாரிக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனுக்கு வெறும் 5000 தான் மக்களை கொடுத்துருக்கேன். கீழ்கோர்ட்டில் பெட்டிஷன் வெறும் 5000 கொடுத்தேன். ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போடணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15000 கொடுக்கணும் மக்களே, ஓகேங்களா. நான் ஒரு 15000 கொடுக்கணும், அதுவும் நான் ரெடி பண்ணி கொடுத்துக்குவேன். எனக்கும் காசு கொடுக்கல, சூர்யாக்காலாம் எனக்கு 1 ரூபா கூட கொடுக்கல. முதல்ல சூர்யாக்கா எனக்கு முதல்ல அது நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. நான் ஒன்று சொல்லவா, இன்ன வரையும் 6-7 வருஷம் நான் டிக்டாக்ல இருக்கும்போது எனக்கு சூர்யாவை தெரியும், சூர்யாக்காவை. ஆனால் அதோட நம்பர் 7 வருஷமாகவே என்கிட்ட கிடையாது. அதுவும் சரி, திருச்சி சாதனாவும் சரி, ஓகேங்களா. இவங்க 2 பேரும் கான்டாக்டும் கிடையாது. இந்த கிளவி வந்து எல்லாரையும் போய் கோத்துட்டு போகுது மக்களே. நான் உன்னை பற்றி நான் பேசக்கூடாது தான் இருந்தேன். நீ என்னை பற்றி பேசினாலே நான் உன்னை பற்றி நான் பேசுகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை, யார் என்ன பண்ணால் உனக்கு என்ன வந்துச்சு, சாதனாவை போய் அப்படி தான் வம்புழுக்கிற, அது அவுத்து போட்டுட்டு லைவ் போடுது, என்னமோ பண்ணுது, ஏதோ பண்ணுது, அது உனக்கு தேவையா, ஏன் அது மட்டும் தான் அந்த மாதிரி லைவ் போடுதா, மற்றவங்க யாருமே லைவ் போடல, அவங்களாம் போய் கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்களாம் கேட்டால் வியூவர்ஸ் போகாது. அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யாவையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கே, சூர்யா உனக்கு என்ன பண்ணுச்சு, உனக்கு சூர்யா என்ன செஞ்சிச்சு சொல்லு. ஒன்று சொல்லவா, உண்மையிலே சிங்கப்பெண்ணா நல்லா சூர்யாவுக்கு தான் அவார்டு கொடுப்பேன். ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டாக புருஷன் இல்லாமல் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த 2 பிள்ளைங்களை வளர்த்து இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு அந்த பெரிய பையெல்லாம் போயிருக்காங்க போது நீ வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு சூர்யாக்கா சும்மா உட்காந்து கிழிச்சிட்டு இருக்கிற, சரி. அது உன்னைய பற்றி ஏதாவது பேசுதா, ஏதாவது பண்ணுதா, அவங்களோட பழைய லைஃப்பை பற்றிலாம்
பேசவே கூடாதீங்க சரியா. அவங்களோட பழைய லைஃப் அவங்க எப்படி இருந்திருக்கலாம் என்னமோ வந்திருக்கலாம் சரியா. தப்பு செஞ்சவங்க எல்லாமே திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரியா. சட்டமே அதை சொல்லியிருக்கு. நீ என்ன பழசை குத்தி காமிச்சிட்டு இருக்கிற கேட்குற, நீ என்ன பழசை குத்தி காமி அதை பேசிகிட்டே இருக்கிற. இந்த மாதிரி கோத்துருவலை வச்சுக்காத மக்களே. எனக்குலாம் யாரும் ஹெல்ப் பண்ணல. இந்த கிளவி சொல்கிறது எல்லாமே உருட்டு, நெய்யில் ஆட்டினா சுத்தமான உருட்டுங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்க, எனக்கும் யாருக்கும் தீபாக்காவாக இருக்கட்டும், நான் வந்து சும்மா தான் போய் தீபாக்கால கமெண்டில் அக்கா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஃபன்னாக கமெண்ட் போடுவேன். ஏன்னா இது எனக்கு வேண்டாத ஆளுங்க கூடலாம் சேர்ந்துச்சு. அதனால நான் சும்மா கலாய்க்கிறதுக்காக நான் போய் எல்லா லைவ்லையும் சும்மா கமெண்டை போட்டுட்டு வருவேன் ஓகேங்களா. அது ஒரு டைம் பாஸ் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் மக்களே. இந்த கிளவி வந்து ரொம்ப உருட்டுது சரிங்களா. எல்லாருக்கிட்டையும் வம்புக்கு போகுது. இது கண்ணுக்கு சூர்யா, சாதனா, திவ்யா, இந்த கிளவிக்கு இந்த 3 பேர் தான் தெரியும். அப்புறம் இந்த மன்னார்குடி அக்கா, அப்புறம் இந்த சென்னைக்கார அம்மா, அந்த 5 பேரை தவிர இது வேறு யாரையாச்சும் பேசுதா. அப்புறம் டோமோன்னு சொல்லிட்டு சிக்கானே, சூர்யா, சிக்கா, தீபா, அப்புறம் இந்த சென்னைக்கார அம்மா, நான் 5 பேர். இவங்களை தவிர வேறு யாருமே உனக்கு தெரியாது. அப்போ இப்போ சாதனா பிடிச்சி எடுத்துச்சு. 2 நாள் ஊறுகா மாதிரி தொட்டுச்சு. அது கிளிச்சோன்னா ஓடிடுச்சு. ஏன்னா சாதனாவெல்லாம் பற்றி பேசுனுச்சு வச்சுக்கோங்களேன், சாதனாக்கா வண்டையாக கிளிக்கும். கூவார் கூட அந்த மாதிரி கேட்கும். அந்த மாதிரி மக்களே இந்த கிளவிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மக்களே சரிங்களா. ஐயோ எங்கள் அத்தை நீ பாடாப்படுத்து. வயசான காலத்தில் உனக்கு நான் தான் கஞ்சி ஊற்றணும் பார்த்து வச்சுக்கோ. நீ இப்படிலாம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ. ஏன் உனக்கு நான் வயசான காலத்தில் உனக்கு நான் கஞ்சியே ஊற்ற மாட்டேன் சொல்லிட்டேன் சரியா. அதாவது இந்த கம்முன்னு இரு அத்தை சரியா. யார்ட்டையும் வம்புக்கு போகாத சரியா. எல்லாரும் உன்னை கிழிக்கிறாங்க. உனக்கு என்ன சொல்கிறது மக்களே. இதுக்கு ஒரு அத்தைங்கிறது என்ன உறவுன்னு கீழே கமாண்டை போடுவீங்க. அது அத்தைனா அது ஒரு உறவுடா, அது உங்களுக்குலாம் தெரியாதுடா சரியா. அப்புறம் அவள் என் பொண்ணை பற்றி பேசி பாரு, உன் பொண்ணை பற்றி இல்லை, நான் யார் பிள்ளையை பற்றியுமே பேச மாட்டேன். நீ இன்க்ளூடிங் மீ ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளாலே நீ அசிங்கமாக அவதூறு பரப்பி ப்ரெஸ் மீட் கொடுத்தியே. அப்போ கூட நான் உன் பிள்ளை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன், நான் அப்பயுமே உன் பிள்ளையை நான் எதுவும் பேசலை. அதுவும் உன் பையெல்லாம் தங்கத்திலையும் தங்கம், சுத்தமான தங்கம் சரியா. அந்த 2 பிள்ளைங்களே எனக்கு உன் பையனை தான் ரொம்ப பிடிக்கும் சரியா. யார் வம்புக்கும் உமா செவனியோன்னு புள்ள பூச்சி மாதிரி இருக்குதுங்க அந்த 2 பிள்ளைங்களும் புள்ள பூச்சி. ஆனால் நீ இருக்கிறியே நீ ஒரு விஷ பூச்சி. எனக்கு உன்னை திட்டுறதுக்கும் மனசு வரல, உன்னை திட்டாமல் இருக்கவும் முடியலை. இந்த வாய்தானைக்கு திங்கக்கிழமை இந்த வாட்டி வாய்தாக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 4 வாய்தா ஆப்சென்ட், ரூமும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. வரநாள் கல்யாணம் தெரியல. ஆனால் கட்டாயம் 4 வாய்தா ஆப்சென்ட், ஒரு வாய்தா வந்தாகணும். இருந்தாலும் ஒரு ஜென்மத்தில் வராமல் போகிறேன். என் வாழ்க்கையிலேயே நான் 2 பேர் தான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் சரியா. ஒன்று யார் தெரியுமா, ஒன்று நீனு கிளவி அத்தை, ஒன்று நீனு, இன்னொன்று என்னோட எக்ஸ் லவர் ஒருத்தர் இருக்கான் சரியா. எனக்கு வேணாலும் விட்டுட்டு போனான். அவன் விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. அவனால தான் எனக்கு இந்த கார்த்திக் அடைச்சான் சரியா. அவனோட எக்ஸும் உன்னையும் தான் அத்தை நான் பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன் சரி. என் வாழ்க்கையில் இந்த 2 ஜீவனை மட்டும் தயவு செஞ்சு கடவுளே என் கண்ணு முன்னால் மட்டும் விட்டுறாதீங்க கடவுளே. இவங்க 2 பேரையும் நான் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். எங்கள் அத்தை வந்து என்னை தேவையில்லாமல் கோத்துடுது. போகிற வழியில் என்ன எதுக்கு நீ கோத்து விட்ற, எங்கிட்ட போய் சண்டை போடு, கட்டிக்கிட்டு உருளுங்க. உன்னை பற்றி யாருமே பேசுறது கிடையாது மக்களே. சொல்கிற மாதிரி இது உருட்டு மக்களே. எனக்கு நான் யாருக்கிட்டையுமே என்கிட்ட கான்டாக்ட் கிடையாது. தீபாக்கா கூட நான் பேசின கூட கிடையாது, நம்பர் கூட கிடையாது, சாதனாக்கா நம்பரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதே மாதிரி சூர்யாக்காக்கிட்ட நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்ன வரையும் நான் சூர்யாக்காட்ட பேசினதே கிடையாது. முதல்ல அது நம்பர் கூட எனக்கு கிடையாது சரிங்களா. நான் ஸ்பை அப்படி இப்படிங்குது. சூர்யாக்கா ஒரு ஷூட்டிங்கில் கருப்பு ஷூட்டிங்கில் பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் சூர்யாக்காக்கே நான் இன்ன வரையும், ஏன் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட இத்தனை மாதம் ஆகுது, நான் பேசினதே கிடையாது. இந்த கிளவி உருட்டுது மக்களே, நல்லா உருட்டுன்னு இது உருட்டதான் லாய்க்கு சரிங்களா. சூர்யாக்கா இந்த கிளவி பேசினா நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கிளவி சொல்கிறது எல்லாமே உருட்டு, அதை நம்பாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே சத்தியம்னு சொல்லணும், நான் கும்புற ஓம் சத்தியம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். இந்த கிளவிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த கிளவிக்கு நான் ஸ்பையும் கிடையாது. இந்த கிளவியை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன். இந்த கிளவி என்னை தேவையில்லாமல் எனக்கு கோத்து விடுது. எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. இந்த கார்கார அத்தை நான் என்ன பண்ணுறது. கார்த்திக்கும் நானும் அந்த அத்தையை விட்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த அத்தையால் நாங்கள் 13 மாதம் பட்ட அவஸ்தைப்பட்டாதா. இன்னும் நாங்கள் அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு இன்னொரு எத்தனை வருஷம் ஜெயில் கழிக்கிறது, இது எங்களுக்கு தேவையா சொல்லுங்கள். அந்த கார்கார அத்தை கூட சேர்ந்து 13 மாதம் கஷ்டப்பட்டாச்சு. மறுபடியும் அந்த அத்தை கூட சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷமோ 10 வருஷமோ எங்கள் வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளேயே போகணுமா அப்படின்னு சொல்லி தீர விசாரித்து முடிவெடுத்து நானும் கார்த்திக்கும் அத்தையை விட்டு விலகி வந்துட்டோம். அத்தை அந்த கடுப்பில் அத்தையை விட்டு விலகி வந்துட்டோங்கிற கடுப்பில் எங்களை வச்சு செய்து மக்களே. அத்தை கம்முனிகிரி வயசான காலத்தில் அத்தை நீ ரொம்ப சொத்தை சரியா. உன்னை என்ன பேசுறது எப்படி இன்னைக்கு இதான் உன் வீடியோ. நான் இது ஏன் போனால் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாங்க தான் போகிறேன். எனக்கு இந்த அத்தையை பேசினாலே எனக்கு மன உளைச்சல் ஆகுது சரியா. மன உளைச்சல் அத்தை பார்த்து வச்சுக்கோ. இருக்கட்டும் பார்த்தேனவா.